படம் வேற லெவலுங்க. தலையை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தலை பிறந்த நாள், உழைப்பாளர் தினம். இன்னைக்கு தலைக்கு பிறந்த நாள். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டோம். இன்னைக்கு காலைல பாருங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் தலை படம் வந்து வரும்போது செம்ம ஸ்பீட்ல வந்து கீழே விழுந்து, ஆனாலும் தலை படம் வந்து தலை வெறியேன். நான் தலை படம் எப்படியாவது பார்த்தாகணும்னு சொல்லிட்டு தலையை எப்படியாவது பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. வீட்டில் போய் இப்போ கழுவி ஊற்றுவாங்க. எங்கள் அம்மாலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, படத்துல இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தீவிர தலை ஃபேனு. ஆனால் நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் எனக்கு தளபதி நான் தலையோட வெறியேன். தலையோட வெறியேன். இது வந்து எனக்கு தலையும் ரொம்ப பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். ஆனால் எனக்கு தலை ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஒரு சவுண்ட் இருக்கும்ல ஃபேன்ஸ் பேஸ்ல, ஆனா தலைக்கு தான் அது மாஸ். இந்த படத்துல தான் முதல்ல வந்து தலைன்னு பதிவு பண்ணது. அந்த சாங் வரும்போது எப்படி இருந்தது? அந்த சாங்லாம் மிரட்டி விட்டுச்சுங்க, ஆளெல்லாம் மிரட்டி விட்டுச்சு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த சாங் எவனும் உட்காரவே இல்லை தியேட்டர்ல, எல்லாருமே எழுந்து ஆடுறானுங்க. அது ரிப்போர்ட்டா போட்டாங்க எல்லாரும் கேட்டு. வேற லெவல்ல இந்த படம். லைலா வந்து ஹோட்டல்ல மீட் பண்ணும்போது லவ் சீன்லாம் சிங்கிள் தாங்க. லவ் சீன்லாம் நம்ம கொஞ்சம் காண்டாதான் இருக்கும். இருந்தாலும் தலைய லவ் சீன்ல பார்க்கும்போது வேற லெவல். இல்ல இப்ப லைலா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது அந்த இடுப்புல இருந்தெல்லாம் உருவாருல. ஐயோ அதெல்லாம் என்ன சீன், மிரட்டி விட்டுச்சு வேற லெவல். அப்படியே அந்த ஒரு ஆள் தான் நிக்கிறேன், அந்த கும்பலே அப்படியே அங்க அதிரும். அப்படியே ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி பாப்பாங்க. வேற லெவலுங்க, தேட்டர் ரெஸ்பான்ஸ் வேற லெவல். அவன் கீழே வந்து ஒரு ஆடுறானுங்க, இடம் பத்தல ஆடுறதுக்கு. அவ்வளவுதான் டைலாக். அதான் தலை டைலாக் எல்லாமே பிடிக்கும். அதான் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், தலை இருக்கும், ஆனா உயிர் இருக்காதுன்னு சொல்லுவாரு. வேற லெவல்ல இருக்கும் அந்த டைலாக். அது பின்னாடி பேக்கப் நடந்து வரும்போது தலை அப்படியே நடுவுல நடந்து வரும்போது அப்படியே ராஜன் அடியா சிங்க மாதிரி நடந்து வர்றாரு. வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இதுல பயங்கரமா இருக்காரு. அப்படியே அந்த ரவுடிசம் வந்து அவர் பக்காவா செட் ஆகுது. அந்த ஓப்பனிங் சீன்ல வந்து ரெயின் எஃபெக்ட்ல கண்ணாடி ஓடிப்பார்ல ஏன்னா அந்த கண்ணாடி ஓடிக்கும் போது நான் அது மிஸ் பண்ணிட்டேன். அதான் கீழே விழுந்து ஓடி வந்து அந்த சீன் மட்டும் ரொம்ப எனக்கு மனசு இதுவா இருக்கு. பல முறை டிவில பார்த்தனால இப்போ தியேட்டர்ல ஸ்கிரீன் பாரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருங்க. அதுவும் தீனா தலைக்கு பட்டம் கொடுத்த படம். அதனால ரொம்ப எனக்கு வந்து அந்த மங்காத்தா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மங்காத்தா மட்டும் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா தீனா பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அதுவும் தலை பண்ணால அதுவும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. தீனா இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் பேசுவேன். அந்த மாதிரி வந்து தலைப்படத்தை நம்மலாம் அப்பயே வேற லெவல கொண்டாடணும். இப்ப வந்திருக்கு அப்படியே இது ஒரு புதையல் மாதிரி. இன்னும் 10 வருஷம் ரிலீஸ் ஆனாலும் தலைப்படத்தை கொண்டாடிட்டே இருப்போம் நாங்கெல்லாம். ஏன்னா நாங்க தலை வெறியன்ஸ். அந்த மாதிரி அதுவும் அந்த சாங் வரும்போது வத்தி குச்சி வத்தி காதல், அந்த சாங்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமல நமக்கு டான்ஸ் வந்துருது. அந்த அளவுக்கு தலை வந்து செம்மையா எஃபர்ட் போட்டிருப்பாரு. சூப்பரா இருக்கு படம். அதுவும் இப்ப ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்கு. உள்ள போனா தியேட்டர்ல ஒரு திருவிழாவை பார்த்தா எப்படி ரசிப்போம், நம்ம ஒரு சாமியை பார்த்தா எப்படி சாமி கும்பிடுவோம், எவ்வளவு ஜாலியா இருப்போம். அந்த மாதிரி வந்து இந்த படத்தை போகும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னடா வந்து நம்ம தலைப்படம் பழசு மாதிரியே தெரியல, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி சூப்பரா எடிட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சார் கலெக்ஷனோட நம்ம இப்ப இருக்கிற வெயில தான் முடியல சார். இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணாதான் நம்ம ஒரு 3 hour உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாதிரி படம் தான் இப்ப தேவையான. இப்ப வர்ற புது படங்கள் எதுவுமே சரியில்லை. இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம காசு போனா பிரச்சனை இல்லை, நம்ம 3 hour நிம்மதியா இருக்கும் பாருங்க. அதுதான் வேணும் நமக்கு. காசு இன்னைக்கு நாளைக்கு வரும், இன்னைக்கு போ நாளைக்கு வரும், காசு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். இந்த மாதிரி தலைப்படத்தை நல்ல ஹிட்டான படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணா கூட 10 வருஷம் வச்சு 100 வருஷம் ரிலீஸ் பண்ணா கூட நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் அதிகம் வரணும் சார். எல்லாருமே ரசிச்சாங்க. நான் தனியா தான் வந்திருக்கேன், சோலமா வந்திருக்கேன். செம்ம என்ஜாய் பண்ண. அந்த வத்தி குச்சி சாங் வரும்போது நம்மள அறியாம நம்ம கால் கைகள்லாம் தந்துதான் ஆடுது. ஸ்டெப் போறப்போ டான்ஸ் ஆடுறோம். அந்த மாதிரி சும்மா திருவிழாவோட சூப்பரா பண்ணிட்டாங்க. செம்மையா இருக்கு படம். தலை படம் என்னைக்குமே தலை ஹாப்பி பர்த்டே. தலை படங்கள் உன்னோட படங்கள் கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் வந்து எங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கு. கண்டிப்பா தலை நீ திரும்ப வரணும் தலை. எங்க தலை அவர் வந்து ஏகேன்னு சொல்லியிருக்காரு, தலைன்னு சொல்றாங்க. பட் இல்லை, எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு ஹாப்பி தான். தலைன்னு சொல்றதுல எங்களுக்கு ஹாப்பி தான். அவர் ஏகேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நாங்க அவர் செல்லமா தலைன்னு தான் கூப்பிடுறோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த இன்ட்ரோ சாங்குக்காக தான் வந்து எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணியிருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே ரோட்ல தேட்டரே வந்து எரப்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்காங்க எல்லாருமே. பிளஸ் இந்த May 1 ரிலீஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திங் தான். அது தீனா ரிலீஸ் பண்றது ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ கில்லிலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்னும் அப்கமிங் தலையோடைய ஒரு மார்ச் அந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஹாப்பியா இருக்கும். கில்லி வந்து ஆல்ரெடி நான் கில்லியும் ரீரிலீஸ் பார்த்தேன். பட் எனக்கு வந்து ஸ்பெஷலா நான் ஜெனரலா சொல்லணும், தலை ஃபேன் நான். அகைன் வந்து தலை படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, தீனா கலெக்ஷன் வருதோ வரலையாங்க, நமக்கு வந்து தலை படங்க. தலையை பார்க்கணும், அவ்வளவுதான். ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், தலையை பார்க்க போறோம், அவ்வளவுதான்.
அது ஒண்ணுதான். தலை வந்து பயங்கரமா ஃபயரா இருந்தாரு. இப்போ பார்க்கும்போது அது எப்படி இருக்கு தேட்டர் தலை வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், நாங்க சொல்லவே தேவையில்லை, நீங்க மீடியா பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியும் தலையோடைய மாஸ் என்ன, தலையோட கிரேஸ் என்னன்றதும் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜெனரலா கில்லி படம் எவ்வளவு பாத்துருக்கோம். அது வந்து சும்மா வந்து பீப்புள்ஸோட வைப், அந்த சின்ன பசங்க அந்த காலத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்களே அந்த சாங்குக்கு எல்லாம் வைப்புக்காக தான் ஜெனரலா கில்லி படத்துக்கு வராங்க. இல்ல நான் சின்ன வயசுல பார்த்தது தான். பட் எனக்கு அப்போ வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, தேட்டர் எப்படி ஃபீல் பண்ணணுன்றது தெரியல. சும்மா ஜென்ரலா நான் இந்த மாதிரி பாக்குறது தான். பட் இப்போ தேட்டருக்கு வந்து விசிட் பண்றது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பி. அதுவும் May 1 தலை பர்த்டே அன்னைக்கு வந்து பாக்குறது உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பி. யூத் இல்லாம வேற பெரியவங்க குழந்தைங்க அந்த மாதிரி வராங்க. இல்ல முத நாள் வந்து நீங்க ஜென்ரலா தலை படம்னாலே முதல்ல ஃபேன்ஸுக்காக தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபேன்ஸ் ஷோ மட்டும் தாங்க பார்ப்பாங்க எல்லாருமே. அடுத்தடுத்து போக போக தான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தலை ஃபேன்ஸுக்கு ரிசர்வ்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லைலா மேடம் வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்கல்ல, இன்னும் பெரிய கத்தி உருவாங்க. ஆமா, எங்க தேட்டர் எரப்ட் ஆயிடுச்சுங்க. சொல்லணும்னா ஒவ்வொரு சீனுமே என்ஜாய் பண்ணி பாக்குறோம் நாங்கெல்லாம். எங்களுக்கு வந்து அந்த விண்டேஜ் தலைன்னு சொல்லுவாங்கல்ல, அவரை பாக்குறதுல உண்மையுமே ரொம்ப ஹாப்பி. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு படமா அப்கமிங் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு நாங்க எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி இந்த தர்மதுரைன்னு சொல்லி விஜய் சேதுபதி படம், அது ஒன்னு சீக்கிரமா அதுவும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கொஞ்சம் பார்த்து கன்சிடர். மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. பட் சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க வைப் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க ரைட்ஸ் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வைடு பட் ரிலீஸ் ஆகுது, இங்கே வந்து கொஞ்சம் இஷ்யூ வருவாங்க, இங்கே வந்து இதுவா இருக்கு. அதனால மங்காத்தா கூடி சீக்கிரம் பண்ணாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பட் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது, இல்லை அதர் கண்ட்ரீஸ்ல அதர் ஏரியாஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, பட் நல்லா இருக்கு. பில்லா ஏற்கனவே ஒரு ரிலீஸ் ஆச்சுங்க, அதுல எல்லாமே பார்த்துட்டோம். பட் நாங்கள் தீனா தான் மிஸ் பண்ணோம். கண்டிப்பா தீனா பண்ணிட்டாங்க. தீனாக்காக நாங்கள் வந்து இது சொல்லவே தேவையில்ல, வெரி மேக்ஸ்ல இருக்கு எல்லாமே. உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வாங்க, பீப்புள்ஸ் எல்லாமே வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ, சரியான வைப்பு. தலை புரிஞ்சுதாவா, எல்லாமே மனப்பாடம் ப்ரோ நம்மளுக்கு. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ, சரியான வைப்பா இருந்துச்சு ப்ரோ. சரியான தரிசனம் நம்மளுக்கு, அது பார்த்தது வேற லெவல்ல இருந்துச்சு, செம வைப்பு ப்ரோ. அதே மாதிரி இப்போ ஆக்ஷன் பண்ற டைம்ல ரெஸ்டாரன்ட் சீன்ல லைலா அந்த பொருள் எல்லாம் காட்டு வரல ப்ரோ, அதெல்லாம் மாஸ் சீன் ப்ரோ. தலை வேற லெவல் ஆக்டர் ப்ரோ. ஆளுங்கெல்லாம் தலைக்கே சுட்டு போட முடியுமா? தமிழ்நாட்டிலேயே தலை வேற லெவல். அவருக்கு சுட்டு போட்டா சும்மா விடுவாரா? இந்த படத்தை தான் வந்து தலைன்ற ஒரு பட்டம் வந்து. ஆமா ப்ரோ, அது உண்மைதான். டைலாக் வரும்போது எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த தலை கூப்பிடுவாரு பாத்தீங்கன்னா சங்கர் ஒருத்தர், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பாட்டுல ஒரு சொல்லுவாரு பாருங்க, ஏய் தலை இருக்கும் போது வாழ ஆட விட நீ ஆடு தலை சொல்லுவாரு பாரு, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு கேட்கும் போது. டிவில பல முறை பார்த்திருந்தாலும் தியேட்டர்ல பாக்குறது தனி ஃபீல் தான் ப்ரோ, வேற லெவல்ல இருந்துச்சு பாக்குறது. வேற என்ன ஸ்பெஷலா நினைக்கிறீங்க? தலை தான் ப்ரோ ப்ரெஷரு நம்மளுக்கு. தலை பத்திர அன்னைக்கு போட்டுறான், தலை தான் நம்மளுக்கு ப்ரெஷரு. வேற என்ன படம் வந்தா நல்லா இருக்கும்? மங்காத்தா தான் ப்ரோ, மங்காத்தா தான். ஆக்சுவலா மங்காத்தா தான் இப்போ வரும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும், அது ரொம்ப எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஆனா இதுவும் அவ்வளவு ஒர்த்தான படம் தான் ப்ரோ. மங்காத்தா அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கும். மங்காத்தா போட்டா நம்ம வெயிட் பண்ணலாம், அதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து அமர்கலத்துக்கு அப்புறம் தீனாவும் ஒரு சரியான மாஸ் ஹீரோ ப்ரோ. இந்த பாட்டம் அந்த காதல் அவஸ்தை, அந்த பாட்டம் சரியான வைபு. இன்னொரு பாட்டு 4 பாட்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்ஸ் போட்டாங்க, மற்ற 3 பாட்டும் ஃபுல் வைப் ப்ரோ. பாட்டு குறை சொல்ல முடியாது. யுவன் சங்கர் ராஜா அப்பவே அப்படி பண்ணிருக்காரு. தினக்கு தீனாலாம் அங்கேயே விஜயம் வைட்டு ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா 2001 ரிலீஸ் ஆச்சு. நான் பிறகவே இல்லை, 2002 தான் நான் பிறந்தேன். 23 ஆஃப் தீனா வந்து பார்க்கும்போது ஃபுல் டோட்டல் டிஃப்ரெண்ட் ப்ரோ. விண்டேஜ் தலை சொல்ல முடியாது, தலை படம் அவள் தான் ஸோ ஃபுல் பிளாஸ்ட் ப்ரோ. ஏன்னா வீடியோ நான் காட்டுவேன், ஏன்னா நேரில் பாருங்க, வீடியோ ஒரு ரீல்ஸ் போட்டுனா எல்லாம் போடுவானுங்க, நானும் போடுவேன் பாருங்க. ஃபுல் பிளாஸ்ட் தான் ப்ரோ. மற்ற தேட்டர்லாம் படம் சொல்லிடுறாங்க, அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஃபுல் டாப்பர் பிளாஸ்ட் தான். என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. அதான் ப்ரோ, ஈவன் தேர்டு இப்போ வந்து ஈவன் வந்து பேசுறாங்க. அப்பா 2001 ஈவன் வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருக்காரு அவரு. பிஜிஎம் தினக்கு தீனா வந்து அப்படியே காமிச்சாரு ப்ரோ. அவர் பிஜிஎம் மங்காத்தா சொல்றான், மங்காத்தால வெயிட்டா போட்டார் ஈவன் வந்து அப்படியே வெயிட்டா போட்டாரு ப்ரோ. அது வந்து டோட்டல் டிசப்பாயின்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மங்காத்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதான் ஒரே கோரிக்கை, சன் பிக்சர்ஸ்க்கும் கலாதி மாஸ்டருக்கும் காப்பீஸ் கொடுத்தாங்கன்னா சென்னையில இந்தியா மங்காத்தா கன்ஃபார்ம் வரும். அது வந்து அது வேணா கம்பேர் பண்ணலாம் ப்ரோ. கில்லிக்கும் மங்காத்தாக்கும் இது ஏர்னிங்ஸ் கிராஸ்கோ கோடி இவ்வளோ கோடி போச்சு இல்லாலும் ஆடியன்ஸ் சைடு பார்த்தா மங்காத்தா வெயிட் ப்ரோ. கில்லி தான் ப்ரோ பெஸ்ட். மங்காத்தா தான் கம்பேர் பண்ணலாம், மங்காத்தா கில்லி கம்பேர் பண்ணலாம். கில்லி தான் ப்ரோ வெயிட். தீனா வந்து இப்போ வழியில போயிட்டு ப்ரோ, அது போயிடுச்சு 20 crores மேல தாண்டிச்சு. தீனா வந்து தீனா ரீல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்த்டே செலிப்ரேஷன். மங்காத்தா வந்து இல்லை, பட் ஆனால் தீனா சாட்டிஸ்ஃபை ப்ரோ. தீனா அப்புறம் பில்லா ஓடிட்டு இருக்கு, 2 சாட்டிஸ்ஃபை. ஹாப்பி பர்த்டே தலை, ஹாப்பி 53rd பர்த்டே தலை.
தலை 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 படத்தை இப்போ வந்து திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஏன்னா நான் பிறந்திருக்க கூட மாட்டோம். 2000ல வந்த படம், இப்போ 2024. இப்போ பார்க்கும்போது எனக்கே ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. இன்னும் சன் பிக்சர்ஸ் வந்து இது தரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு யுவன் சங்கர் ராஜா படம் தான். அதுல நம்ம வந்து நிறைய சஸ்பென்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்லது. ஆமா, தமிழ்நாட்டுல போடல, எதனாலன்னு தெரியல. பார்ப்போம். அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்தாருன்னா அதுக்கு தனியா ஒரு செலிப்ரேஷனே நடக்கும். தனியா தேட்டர் ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்துச்சு. உள்ள வந்து தெரிஞ்சிருக்கும். சரியான ரெஸ்பான்ஸ். அதான் இப்போ வந்து அது செம்மையா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த நான் மிஸ் பண்ண எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு படத்துல. இல்ல, அந்த டைம்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே பிக்சர் குவாலிட்டி தான். ஏன்னா அது ரொம்ப 2000ல அந்த படம்னால அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன குவாலிட்டி கிடைச்சதோ அங்க அதே குவாலிட்டியும் அதே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு கிடைச்சது. அதனால நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இன்னும் பார்க்கும்போது புதுசா பார்க்கறதோட அந்த பழைய படத்தை வந்து பழைய ஃபீல்ல பார்த்தாலே ஒரு நல்ல இது கிடைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு வைபே நல்லா இருந்துச்சு. ஏன்னா டிவில பார்க்கும்போது தனியா ஃபேமிலியோட பார்ப்போம். இங்க வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அஜித் ஃபேன்ஸ் இருக்கும்போது அது வந்து ஒரு தனி வைபா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா இது வாசஸ்ன்னு போகக்கூடாது. ஏன்னா அவங்க இது ஃபேன் பேஸ் வேற, நம்ம ஃபேன் பேஸ் வேற. அது வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது பொறுத்தவரையும் நம்ம வந்து எப்பவுமே வாசஸ் எடுத்துக்க கூடாது. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ஈக்குவலா ஒன்னாலே நல்ல ரெஸ்பான்ஸ் தான். கில்லி வர்சஸ் ஜீனா வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ரெண்டுமே நான் ஒரே இதாதான் பாக்குறேன். நான் கில்லி படமா போயிட்டு வந்துட்டேன். கில்லி படம் போயிட்டு வந்துட்டேன். தீனா படமா வந்துட்டேன். எனக்கு வந்து அது வாசஸ்ன்னு போறதோட எனக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஆக்ட்ரஸ். அவங்களை கொண்டாட வேண்டிய, தமிழ்நாட்டுல கொண்டாட வேண்டிய ஆக்ட்ரஸ். விஜய் அஜித் ரெண்டு பேரும் ஒரு கொண்டாட்டமா ட்ரீட்டா பாக்குறோம் நாங்க. ஏன்னா நாங்க மிஸ் பண்ண படத்தை இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த டைம்ல இருந்திருப்போம், பிறந்திருமோ தெரியல. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தல ஏகே. ஓகே, கண்டிப்பா தீனா படம் எல்லாருமே பாருங்க. நீங்களும் ஒரு இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுங்க. கில்லி படம் தான் வந்து வைப் பண்ணுச்சுன்னா அதை விட டாப்பா இருக்கும். நம்ம தீனா படம் வந்து பாருங்க. இல்லைங்க, எங்களுக்கு அஜித் சார் ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுங்க. சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு சின்ன சீன் வந்தாலே போதுங்க. நான் அப்படி வேணும் இல்ல, தலை ஸ்கிரீன்ல வந்தாலே போதுங்க. அவ்வளவுதான். ஐயோ, அந்த சீன்லாம் கிடையாது. தலை தான். நீங்க என்ன இஷ்யூனாலும் பண்ணட்டும். அவரு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவர் ஒரு லைஃப், அவர் ஒரு லைன்ல போயிட்டு இருக்காரு. அது வந்து அவர் நல்லது தானே, அப்படித்தானே இருக்கணும். ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி அப்பப்போ படங்கள் தராது. குறிப்பா எங்க மாதிரி ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படம். சொல்லுங்க. கிடையாது. நிறைய பேர் இதே கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க, எல்லா தலை ஃபேன்ஸ் கிட்டயுமே. பட் எங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. அப்படி வந்து உள்ளுக்குள்ள இருந்து அந்த சோல்ல இருந்து எங்களுக்கு வந்து தலைன்றது ரொம்ப ஒரு அவருடைய ஆட்டிடியூடா இருக்கட்டும் சரி, அவருடைய ஆக்ஷனா இருக்கட்டும் சரி, அவர் படத்துல வர எல்லாமே அப்பியரன்ஸ்ல இருந்து எல்லாமே பிடிக்குது தலை கிட்ட. இந்த ஆக்டர்லாம் கிடையாது. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா அவர் வந்து அந்த மூவில இல்லாம அவுட்டர் சைட்ல வந்து அவர் பண்ணிட்டு இருக்க அந்த ஹெல்ப்ஸ் எல்லாமே வந்து வெளியெல்லாம் தெரியறது கிடையாது. பட் அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு. பட் மற்றபடி ரொம்ப சூப்பரா இருக்கு. மங்காத்தா தானேங்க அதுக்கு. அதுதானே ட்ரெண்ட் செட்டர் தலை தானே. அது சால்ட் அண்ட் பேப்பர் மங்காத்தால தானே. இல்லையே, புதுசா ட்ரெண்ட் நம்ம செட் பண்ணணும். ட்விட்டர்ல இருக்கட்டும் சரி, இதுல நம்ம தான் எப்பவுமே ட்ரெண்ட் செட்டர். அதனால இதையும் நம்ம ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆரம்பிப்போம். எல்லாருமே இப்ப அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஹீரோஸுமே இப்ப சால்ட் அண்ட் பேப்பர் இருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கேன். ஓகே, அது ஒரு நல்ல ஒரு இதுதான்.